இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த தேரரால் சிறுமி பாலியல் வன்புணர்வு, நீதி கோரி வீதிக்கு இறங்கிய தமிழர் தாயக பெண்கள். தென்னிலங்கையில் அடிமைகளாக வாழும் மலையக தமிழ் தொழிலாளர்கள் அம்பலப்படுத்தியது சர்வதேச அறிக்கை. மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்க டில்வின் சில்வா யார்? தமிழ் தலைவர்கள் கடும் விமர்சனம். சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையின் மூத்த அதிகாரமிக்க பௌத்த தேரருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழர் பிரதேசத்தில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பௌத்தர்களின் 8 புண்ணிய தலங்களின் தலைவரான பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராகவே 8 மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் பெண்கள் போராட்டங்களை நடத்தியுள்ளனர். வடக்கின் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கின் மட்டக்களப்பில் வடக்கு மற்றும் கிழக்கு பெண்கள் கூட்டினால் இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மட்டக்களப்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுவில் சமூக அந்தஸ்து, அரசியல் அதிகாரம் அல்லது மத தலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் பாலியல் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படக்கூடாது என போராட்டக்காரர்கள் கோரியிருந்தனர். ஒரு சிலர் தமது சுயநலங்களுக்காக மதத்தை கவசமாக்கிக் கொண்டு குற்றங்களை இழைப்பதும் மதத்தின் பெயரால் நமது குற்றத்தை மறைக்க முயல்வதையும் அனுமதிக்கவே முடியாது. அவ்வாறே குறுகிய மதவாத சிந்தனையுடன் குற்றவாளிகளை பாதுகாக்க முயல்வதையும் அனுமதிக்க முடியாது. அனைவரும் சட்டத்தின் முன் சமனானவர்கள். அந்த அடிப்படையில் யார் குற்றம் புரிந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சமின்றி தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாலியல் குற்றவாளிகளை சமூக அந்தஸ்து, அரசியல் அதிகாரம், மத தலைமைத்துவம் ஆகிய காரணங்களுக்காக பாதுகாக்க வேண்டாம். சட்ட ஆட்சியை முதன்மைப்படுத்தி பாலியல் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குக. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் நடைபெற்ற போராட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தமிழ் பெண்மணி ஒருவர் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிர்காலத்தில் குற்றம் செய்ய நினைக்கும் எந்த ஒரு மதகுருவுக்கோ அல்லது சாதாரண மனிதருக்கோ ஒரு பாடமாக அமையும் வகையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். எங்களுடைய இந்த சிறுமிக்கான அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது ஊதாசீனமாக இந்த அரசாங்கம் விட்டு செல்லக்கூடாது. இந்த அரசாங்கமானது இந்த சட்டத்தை கையிலே எடுத்து அந்த பிக்குவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான ஒரு தண்டனையை வழங்க வேண்டும். வழங்கப்படும் தண்டனையானது இன்னும் ஒரு குற்றம் செய்யும் எந்த நபருக்காவது அல்லது மதகுருவுக்காவது அல்லது பொது மகனுக்காவது அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கை. எனவே சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் தற்போது பிணையில் உள்ள அட்டமஸ்தானாதிபதிக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி வடக்கு மற்றும் கிழக்கு பெண்கள் கூட்டினால் மே 27 யாழ்ப்பாணத்தில் உள்ள நெல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகே போராட்டம் நடத்தப்பட்டது. அனுராதபுரம் பகுதியில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது சர்வசாதாரணம் என குறித்த தேரருக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி மகேஷ் கொடுவெல்ல கூறிய கருத்தை யாழ்ப்பாணத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு தமிழ் பெண் கடுமையாக விமர்சித்திருந்தார். அந்த கேஸுக்காக வாதாடிய ஒரு சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார், அனுராதபுரம் பகுதிகளில் 10 தொடக்கம் 12 வயதுடைய சிறுமிகளுக்கு இவ்வாறு நடப்பது என்பது கிராம பகுதிகளில் அந்த பகுதிகளில் சாதாரண விடயம் என்பதை ஒரு சட்டத்தை பாதுகாக்கின்ற சாமானியர்களுக்காக போராடுகின்ற ஒரு வழக்கறிஞர் இவ்வாறு பொதுவில் ஒரு கருத்து தெரிவிப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில், அரசியலமைப்பினால் சட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டில் இத்தகைய ஒரு கருத்தினை ஒரு சட்டத்தரணி பொது வழியில் தெரிவிப்பது என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எந்த அளவிற்கு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது என்பதை சாதாரண மக்கள் தொடக்கம் கல்வியலாளர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் வரைக்கும் யாவரும் அறிந்தது. அவ்வாறு இருந்தும் இத்தகைய ஒரு குற்றவாளிக்கு இன்று நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டிருப்பது என்பது நீதிமன்றத்திற்கு தீர்ப்புக்கு எதிரான கருத்துக்களை யாரும் குறிப்பிட முடியாது என்பது பொதுவான சட்டமாக இருந்த போதும் இவ்வாறான குற்றவாளிகள் மதத்தின் பெயரால் பாதுகாக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழுகின்றது. சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரை கடுமையான பிணை நிபந்தனைகளின் பேரில் விடுவிக்குமாறு அனுராதபுரம் பிரதம நீதிபதி மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதி சியப்பத் சசிந்து விக்ரமரத்ன அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் நகரில் அமைந்துள்ள 8 புனித பௌத்த தலங்களின் தொகுப்பே அட்டமஸ்தானம் என அழைக்கப்படுகிறது.
இவை பௌத்தர்களின் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். புனித ஜெயஸ்ரீ மகாபோதி, ருவன்வெலிசாய, தூபாராமய, லோவ மகபாய அல்லது செப்பு மாளிகை, அபயகிரி விகாரை, ஜேத்தவனராமய, மிரிசவெட்டிய மற்றும் லங்காராமய ஆகியன குறித்த புனித 8 பௌத்த தலங்களாகும். இந்த புனித 8 தலங்களின் தலைவராக பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள பல்லேகம ஹேமரத்ன தேரர் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தென் மாகாணத்தின் 2 மாவட்டங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களில் மலையக தமிழ் தொழிலாளர்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் மற்றும் அடக்குமுறைகளை ஒரு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு அம்பலப்படுத்தியுள்ளது. தொழிலாளர்கள் மீதான கொத்தடிமைத்தனம், கடன் அடிமைத்தனம், பாலியல் துன்புறுத்தல், சிறுவர் தொழிலாளர் சுரண்டல் மற்றும் குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்காமை உள்ளிட்ட கொடுமைகள் அறிக்கையின் ஊடாக அம்பலமாகியுள்ளன. 1.5 நூற்றாண்டுக்கு முன்பு காலனித்துவ காலத்தில் இலங்கையில் பெருந்தோட்ட தோட்ட தொழிலாளர்கள் அனுபவித்த துன்பங்கள் இன்றும் தொடர்கின்றன என்பதை உறுதிப்படுத்தும் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் சர்வதேச மன்னிப்பு சபை நடத்திய 2 வருட ஆய்வை தொடர்ந்து கொழும்பில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாலும் கைவிடப்பட்ட தனியார் தோட்டங்களில் சிக்குண்டவர்கள், இலங்கையின் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் என்ற தலைப்பில் 3 மொழிகளில் வெளியிடப்பட்ட 65 பக்க அறிக்கை தென்னிலங்கையின் காலி மற்றும் மாத்தறையில் உள்ள தனியார் மற்றும் சிறு அளவிலான தேயிலை தோட்டங்களில் மலையக தமிழ் தொழிலாளர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக கொண்டமைந்துள்ளது. இலங்கையில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்கள் மலையக தமிழ் தொழிலாளர்களை நடத்தும் விதத்தில் எந்தவித பொறுப்புக்குரலும் இன்றி தொழிலாளர் சட்டங்களை மீறுவதாக கொழும்பில் இடம்பெற்ற அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் வலியுறுத்தினார். They raise important questions about labour protections, accountability, access to justice, and the discrimination faced by some of the most marginalized workers at the heart of Sri Lanka's tea industry. And most importantly, they highlight the failure of state protection and its enforcement, which have left generations without effective safeguards and remedies. However, this report is not an end in itself. It is but a part of a broader effort of engagement, advocacy and sustained attention on the issues that are faced by the workers in private estates and small holdings. மலையக தமிழ் சமூகம் 200 வருடங்களுக்கு மேலாக அமைப்பு ரீதியான பாகுபாடு மற்றும் புறக்கணிப்பை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் அக்னேஸ் கெல்லமாட் நேரடியாக கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்காத போதிலும் பதிவு செய்யப்பட்ட காணொளி ஊடாக உரையாற்றினார். We know that for over 200 years that community has faced systemic discrimination, landlessness and exclusion. Sri Lanka's tea industry remains one of the country's most important exports, yet the people who sustain it continue to be among the most marginalized in Sri Lanka. Last year, I had the honor of meeting members of the community from Sri Lanka's southern province, and I heard about the structural challenges and exploitation they continue to face. Despite legal protection in place, their daily living conditions remain deeply precarious. Their calls for justice go unheard, and they have little to no real access to remedy. The new research that we are publishing today brings to light serious labor rights abuses, including intimidation, physical violence, debt bondage, restriction of movement, abusing working and living conditions which may amount to forced labor under international law. Let us be clear, these are not isolated issues, these are not accidental violations. They are systemic. They reflect a long-standing culture of entrenched discrimination,
extreme marginalization, and failures of protection and enforcement by the state. ஆய்வாளர்கள் ஜனவரி 2024 முதல் ஜனவரி 2026 வரை தென் மாகாணத்தில் உள்ள 45 தோட்டங்களில் 154 தொழிலாளர்களிடமும் இந்த தோட்டங்களில் முன்னர் பணியாற்றி தற்போது வெளியில் வசிக்கும் 5 தொழிலாளர்களிடமும் நேர்காணல்களை நடத்தியுள்ளனர். 65 தொழிலாளர்களுடன் 15 குழு கலந்துரையாடல்களையும் நடத்தினர். இந்த நேர்காணல்களில் 4 சிறுவர்களும் மற்றும் தங்களை சிங்களவர்கள் என அடையாளப்படுத்திக் கொண்ட 3 தவிர நேர்காணல் செய்யப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மலையக தமிழர்களாவர் என மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கட்டாய வேலை வாங்கல், கடன் பணி அடிமைத்தனம் வாழ்க்கை மற்றும் பணிச்சூழ்நிலைகள் குறித்து ஆய்வு கேள்விகள் கவனம் செலுத்தியிருந்தன. கள விஜயங்களின் போது தோட்டங்களில் காணப்படும் வாழ்க்கை மற்றும் பணிச்சூழ்நிலைகள் தொடர்பான தமது அவதானங்களையும் ஆய்வாளர்கள் பதிவு செய்ததாக அந்த அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது. சுகாதார பராமரிப்பு போன்ற அரச சேவைகளை அணுகுவதில் முழுமையாக பின்தங்கியுள்ள இந்த மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு காணப்படுவதுடன் தமது தொழில் தருணர்களில் அதிகமாக தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாழ்வாதாரம் மற்றும் வதிவிடம் என்பனவற்றில் மாத்திரமன்றி நலன்புரி அம்சங்களிலும் இந்த நிலை காணப்படுகின்றது. இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் தேயிலை ஏற்றுமதி 2வது இடத்தில் உள்ள போதும் தேயிலை உற்பத்தியின் முதுகெலும்பாக காணப்படும் மலையக தமிழ் தொழிலாளர்களை இந்த ஏற்றுமதி வருமான நன்மைகள் சென்றடைவதில்லை என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கையின் கடமைகளை மீறும் கட்டாய உழைப்பு உட்பட பல மனித உரிமை மீறல்களால் இந்த மலையக தமிழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்பதை சர்வதேச மன்னிப்பு சபை தனது ஆய்வில் வெளிப்படுத்தியுள்ளது. மலையக தமிழ் சமூகம் பரம்பரை, இனப்பூர்வீகம், சாதி மற்றும் மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் வரலாற்று, அமைப்பு ரீதியான மற்றும் கட்டமைப்பு ரீதியான இனப்பாகுபாட்டை நீண்ட காலமாக அனுபவித்து வருகிறது. இது அவர்களை கட்டாய உழைப்புக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளியுள்ளது என அறிக்கை வெளிப்படுத்துகிறது. காணியற்றவர்கள் என்பது அவர்களால் சொந்தமாக நிலத்தை அல்லது நில உரித்து ஆவணத்தை கொண்டிருக்க முடியாத நிலையை சுட்டிக்காட்டுகிறது. தொழிலாளர்களின் வீட்டு வசதி, தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சிறு தோட்டங்களில் அவர்கள் செய்யும் வேலையோடு இணைக்கப்பட்டிருப்பதை இந்த ஆய்வு வெளிக்கொணர்கிறது. இவ்வாறு வேலை மட்டுமன்றி வதிவிடத்துக்காகவும் முகாமைத்துவத்தில் தங்கியிருக்கும் நிலை, துஷ்பிரயோகம் மற்றும் கட்டாய வேலை என்பனவற்றால் அவர்கள் பாதிப்புறும் தன்மையை மேலும் அதிகரிக்கின்றது. ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட 45 தோட்டங்களிலும் தொழிலாளர்கள் வீட்டு வசதிக்காக தங்கள் முதலாளியை சார்ந்திருப்பதாக தெரிவித்தனர். வெளியேற்றப்படுவோமோ என்ற அச்சமும் சிக்கிக் கொண்டோமோ என்ற உணர்வும் தொழிலாளர்களை பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் மோசமான வாழ்க்கை மற்றும் வேலை நிலைமைகளை எதிர்த்து போராட முடியாதவர்களாகவும் ஆக்கியுள்ளன. 15 தோட்டங்களில் உள்ள தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தால் தாங்கள் வாய்மொழி மற்றும் அல்லது உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அல்லது நேரில் கண்டதாகவும் மன்னிப்பு சபையிடம் தெரிவித்தனர். உணவு மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட நாளாந்த அடிப்படை செலவுகளை சமாளிக்க தொழிலாளர்கள் சம்பள முன்பணம் மற்றும் கடன்களில் தங்கியிருக்கும் நிலையை தோட்ட முகாமைத்துவங்கள் ஏற்படுத்துவதை இந்த ஆய்வு வெளிக்கொணர்ந்துள்ளது. ஆக குறைந்த நாள் சம்பளத்தை பிடித்து வைத்தல், சட்டவிரோதமான சம்பள கழிப்புகள், வரையறுக்கப்படாத கடன் மீளச் செலுத்தல் நியதிகள் மற்றும் அதிகரிக்கப்பட்ட சில்லறை பொருட்களுக்கான விலை என்பன காரணமாக தொழிலாளர்கள் தொழில் தருணர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை முடிவற்ற விதத்தில் அதிகரித்து செல்வதை இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது. குறைந்தது 22 தோட்டங்களில் உள்ள தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தால் தங்கள் நடமாடும் சுதந்திரத்தின் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மன்னிப்பு சபை அமைப்பிடம் தெரிவித்துள்ளனர். ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு செல்வதற்கான தடை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் தோட்டத்திலிருந்து வெளியே செல்ல இயலாத நிலை, தனிப்பட்ட வேலைகளை செய்ய முடியாது இருத்தல், அனுமதி இல்லாமல் பயணம் செய்ய முடியாது இருத்தல், அனைத்து குடும்ப உறுப்பினர்களோடும் இணைந்து பயணம் செய்ய முடியாது இருத்தல், பயண நேரம் தொடர்பான கட்டுப்பாடுகள் மற்றும் தாம் செல்லும் இடத்தை முகாமைத்துவத்துக்கு அறிவிக்க வேண்டிய நிலை என பல வடிவங்களில் இந்த நடமாட்டம் மீதான தடைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் தோட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு குடும்ப உறுப்பினராவது அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் தப்பி ஓடிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் இது நடந்ததாகவும் தொழிலாளர்கள் விவரித்துள்ளனர்.
தங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை என பெற்றோர்கள் அமைப்பிடம் தெரிவித்துள்ளனர். தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சிறு தோட்ட உரிமையாளர்கள் வேண்டுமென்றே மலையக தமிழ் தொழிலாளர்களை அமைய தொழிலாளர்கள் என வகைப்படுத்துகின்றனர். இது தொழிலாளர் தொடர்பான அனைத்து சட்ட ரீதியான உரித்துகள் மற்றும் அடிப்படை நன்மைகளை மலையக தமிழ் தொழிலாளர்கள் அடைந்து கொள்வதை தடுக்கிறது என மன்னிப்பு சபை தெரிவிக்கிறது. இலங்கையின் வலுவான சட்ட கட்டமைப்பு இருந்த போதிலும் மலையக தமிழ் தொழிலாளர்கள் நீதியை பெறுவதிலும் துஷ்பிரயோகம் அல்லது மோசமான வேலை நிலைமைகளுக்கு நிவாரணம் தேடுவதிலும் பல சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். மலையக தமிழர் என்ற அடையாளத்தின் அடிப்படையில் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சாதி அடிப்படையிலான மற்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படும் பாரபட்சங்களை இந்த அறிக்கை ஆராய்கிறது. இந்த ஆய்வின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச தொழிலாளர் நியமங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாடுகளுக்கு ஏற்புடையதாக காணப்படும் பரிந்துரைகளையும் சர்வதேச மன்னிப்பு சபை தமது அறிக்கை ஊடாக இலங்கை அரசாங்கத்துக்கு முன்வைத்துள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு மற்றும் வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, தொழிலாளர் அமைச்சு உள்ளிட்ட அமைச்சுக்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை தனித்தனியே தமது பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. இதேவேளை குறித்த தென்னிலங்கை தனியார் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் மலையக தமிழ் தொழிலாளர்களை கட்டாய உழைப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு சர்வதேச மன்னிப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளதோடு இணையவழி பிரச்சாரம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளது. குறித்த தொழிலாளர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை கண்டறிந்து தொழிலாளர் ஆய்வுகளை நடத்தவும் விசாரணைகளையும் வழக்கு தொடர்வதை உறுதி செய்யவும் மலையக தமிழ் தொழிலாளர்களை கட்டாய உழைப்பு மற்றும் பிற மனித உரிமை மீறல்களிலிருந்து பாதுகாக்கவும் இலங்கை தொழிலாளர் அமைச்சர் அமில் ஜயந்த பெர்னாண்டோவை நேரடியாக வலியுறுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்த இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் வகையில் 2026 ஏப்ரல் 22 சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம் அனுப்பியுள்ளது. தொழில் அமைச்சு, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு, பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு, வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு தனித்தனியே கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கடிதத்திற்கு பதிலளிக்குமாறு குறித்த அமைச்சுக்களை மன்னிப்பு சபை கேட்டுக்கொண்டது. எனினும் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் வரையில் இலங்கை அரசாங்கத்தின் எந்தவொரு அமைச்சும் பதிலளித்திருக்கவில்லை. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்களான தமிழர்கள் ஆரம்பித்த தொடர் போராட்டம் 6 வாரங்களை கடந்துள்ளது. ஏப்ரல் 24 முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தமது காணிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். 4 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கிய சுமார் 200 குடும்பங்களுக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணி ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவத்தின் கமாண்டர்ஸ் பங்களா அமைக்கப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். போராட்ட களத்திலிருந்து கருப்பு கொடிகளை தாங்கியவாறு பலாலி சந்தி வரை ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதிலே போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்துக் கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூடியிருந்தார்கள். நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம். இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள்.
மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்த முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்த கருத்தை மலையக தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை டித்வா புயலுக்கு பின்னரான புனரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தியதாகவும் தேர்தலை இந்த வருடம் நடத்த முடியாது எனவும் டில்வின் சில்வா தெரிவித்த கருத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் கண்டித்துள்ளனர். மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இப்பொழுது தித்வா புனர்நிர்மாணத்துக்காக செலவழிக்கப்பட்டு விட்டது அல்லது ஒதுக்கப்பட்டு விட்டது சொல்வது என்பது பிள்ளை. நிதி சம்பந்தமாக உரிமை இருப்பது பாராளுமன்றத்துக்கு. பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஒரு தேவைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு துறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் பாராளுமன்ற அனுமதி பெற வேண்டும். நிதிக்குழுவின் தலைவர் நண்பர் அரசடி சில்வாவிடம் பேசியிருந்தேன், எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறேன், விசாரணைகள் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 பேர் பெரும்பான்மை இருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அங்கு அனுமதி பெறப்பட்டுத்தான் ஒரு துறைக்கான நிதி மற்றொரு துறைக்கு மாற்றப்பட முடியும். அதை டில்வின் சில்வா நண்பர், தோழர், சகோதரர் மறந்துவிட்டார் நினைக்கிறேன். அதை செய்யக்கூடாது. அதான் செய்ய தவறு. தனிப்பட்ட கட்சியின் பொதுச் செயலாளர், அது அவரோட கருத்தாக இருந்தால் சரி, முடிவாக இருந்தால் ஜனநாயகத்துக்கு ஒரு முரணான விஷயம். ஒரு கட்சியின் தலைமைத்துவத்தில் இருக்கும்போது தேர்தல் சம்பந்தமான கருத்துக்கள் கட்டாயம் சொல்ல முடியும். ஆனால் தேர்தல் சம்பந்தமான முடிவு தேர்தல் ஆணைக்குழுவால் மட்டும்தான் எடுக்க முடியும். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய டில்வின் சில்வா, நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தார். அடுத்த வருடத்தில் தேர்தலை நடத்த முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவரது இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்துள்ளன. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் எவ்வாறு தேர்தல் குறித்து தீர்மானிக்க முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் பணிகளை அவர் செய்கிறாரா எனவும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இதற்கிடையில் இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அமைச்சரவையினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு தேர்தலை நடத்த முடியாது என்ற கருத்தை அமைச்சரவை பேச்சாளர் மறுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.